அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திறந்து பார்த்தாலுமே ஜனநாயகனோட கொண்டாட்டம் தான். அதாவது படம் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கட் அவுட்டு பால் அபிஷேகம் அடேங்கப்பா எல்லாத்துமே அருமையாக இருக்குது. இதில் இந்த இதில் அமைச்சர்கள் அப்படியே ஒருத்தங்களும் போகிறது வர்றது பார்த்தா இன்னும் மக்கள் வந்து ஜனநாயகன் கொண்டாட்டத்தெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கூட பாருங்கள், இந்த மாணவர் போராட்டம் மாணவர் அமைப்புக்கான ஆதரவான குரல் இந்த ஒரு ஒரு சிலர் தான் போய் பேசுகிறாங்க செய்கிறாங்க. இதிலேருந்து யாரும் போகல. அதாவது டெல்லியில் நடந்த மாணவர்கள் போராட்டத்தில் கூட காங்கிரஸ் தலைவர் போய் கைதாகிட்டார். ஆனால் இன்னும் இங்கேருந்து தமிழக காங்கிரஸ் தலைவராக தமிழக அமைச்சர்கள் இருக்க காங்கிரஸ் அமைச்சர்களும் நம்ம யாருமே பார்க்கல. இன்னும் எல்லா பேருமே ஜனநாயகன் வெற்றி விழா கொண்டாட்டம் வெளியீட்டு விழா கொண்டாட்டத்தில் ஆர்ப்பாட்டமாக நல்லா இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஜனநாயகம் தான், பார்க்க வேண்டியது தான். இதில் என்ன ஒரு இதுனாங்க, நல்லா போட்டுருக்க நேரத்தில் அந்த அமைச்சர்கள் அழுகாட்சி சீன் வேற கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஒவ்வொரு அமைச்சரும் கண்ணில் துணியை வச்சு பொத்தி பொத்தி வலிச்சு வலிச்சு எடுக்கிறாங்க தண்ணியை. அதாவது இதில் அது பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுறோம், என்னங்க பண்ணுறாங்க தெரியுங்களா? ஏன் அமைச்சருக்கு படம் பிடிக்கலன்னு அழுகிறாருன்னு. அவரு நம்ம தலைவர் இந்த மாதிரி அதிரடி ஆக்ஷனில் நடிக்கிறது இனிமேல் எப்படி நடிப்பாருன்னு சொல்லி அவர் நினைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கமெண்ட் பண்ணுறவங்க அப்படி பண்ணுறாங்க. படம் நடிப்பு நல்லா நடிக்கிறாங்க, அமைச்சர்கள்லாம் எம்எல்ஏக்கள் நடிக்கிறாங்கங்கிறாங்க. ஆனால் இதே கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தப்ப அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன செஞ்சாங்க? கண்ணீர் விட்டு கதறினாங்க. அதை பார்த்து சொன்ன கூட்டம் தானே நல்லா நடிப்புன்னு. இவங்க சினிமாவுக்காக அழுகிறாங்க, சினிமாவை பார்த்து அழுகிறாங்க. இதை சொல்கிறதுல ஒன்றும் கிடையாது. உண்மையிலேயே அழுதாலுமே, மனசு பதச்சு அழுதாலுமே, ரசிகர்கள் இவங்க ரசிகர்களாக இருந்து அழுகிறாங்க. அன்னைக்கு உண்மையிலே ஒரு மனிதன் அடிப்படையில் ஒருத்தர் அழுதாரு. அப்பவே அவங்க என்ன சொன்னாங்க? நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு கூட்டம் சொல்லுது, இதுக்கு ஒரு கூட்டம் சொல்லுது. எல்லாத்துக்குமே ஒரு கூட்டம் இருக்கு. கூட்டங்களுக்கு எதுக்காக கூடுறது? எது இந்த அங்கே ஒரு மாணவர் அமைப்புக்குன்னு ஒரு கூட்டம் கூடுது, இங்கே ரசிகருக்குன்னு ஒரு கூட்டம் கூடுது. எல்லாத்துக்குமே கூட்டம் இருக்கு. ஆனால் என்ன செயல்பாட்டில் போகுது என்னாச்சுன்னு இவங்களுக்கு ஜனநாயகம் படம் பார்த்தாச்சு முடிஞ்சுச்சு. அங்கே நீட் தேர்வுக்கு எதிர்ப்புக்கு அங்கே போய்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யுது? அரசியல் நாலு விதமாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.